பிரம்மனும் திருமாலும் ஆகிய இருவரும் உணர முடியாத வெள்ளை பன்றிக் கொம்பு ஆமையோடு மற்றும் தலைமாலைகளையும் அணிந்து விளங்கும் பெருமான் தனது மார்பில் ஒரு கரத்தை சேர்த்து மோன முத்திரை காட்டி யோகம் புரிபவரை போல ஒரு கணம் இருந்தான். இந்த காட்சியையும் கச்சியப்ப சிவாச்சாரியர் இருவரும் உணரா அண்ணல் ஏன வெள் எயிறு ஆமை சிறநிறை அனந்த கோடி திளைத்திடும் உரத்தில் சீர்கொள் கரதலம் ஒன்று சேர்த்தி மோன முத்திரையை காட்டி ஒரு களம் செயல் ஒன்று இன்றி யோகு செய்வாரில் உற்றான் என்று தவமிருக்கும் கோலத்தை சீர்மையாக வர்ணிக்கிறார். சிவபெருமான் சனக்கர் முதலான முனிவர்கள் நால்வருக்கும் சின்முத்திரை என்னும் அறிவு அடையாளத்தின் வழியே பேசாத மௌனத்தின் வழியே உபதேசித்தான். பசுவாகிய உயிர்கள் மும்மலங்களை விடுத்து பதியாகிய இறைவனை சேருதலே மெய்யறிவு என உணர்த்தினான். அதனால் அம்முனிவர்கள் ஞான தெளிவு பெற்றனர். சிவபெருமான் ஒரு கணம் யோகு செய்த காலம் உலகினருக்கு பல யுகங்களாக தெரிந்தது. அம்பிகை தவம் இயற்றினாள். சிவபெருமான் யோகத்தில் அமர்ந்தான். உலகத் தாய் தந்தையர் பிரிந்திருந்ததால் உயிர்கள் அனைத்தும்